ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடி. எப்படி செய்யலான்னா, வெங்காயம் தேவையான பொருட்கள் வந்து 2 வெங்காயம், தக்காளி பழம், உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுக்கலாம், பீன்ஸு, கேரட்டு. இப்போ உருளைக்கிழங்கு அளவாக சேர்க்கறது இல்லை, அதனால் இப்போ தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா, பீன்ஸு மட்டும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு கேரட்டும் சேர்த்துக்கலாம். கேரட் இல்லை அதனால் போடல. இந்த காய்கறிலாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணியும் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி. இப்போ எனக்கு பச்சை பட்டாணி இல்லை அதனால் போடல. இதில் வந்து பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட இதோட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 வறுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறியும் போட்டு கிண்டிட்டேன். இதுக்கு அளவு தண்ணி எவ்வளோ வைக்கணும்னா, 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. எந்த டம்ளரால் அளக்கமோ அந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் குழைய வேணுங்கிறவங்க 3 டம்ளர் வச்சுக்கலாம். இப்போ காய் வந்து வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொதிக்கட்டும். கொதித்த உடனே காமிக்கிறேன். காய் வேகட்டும். இது வந்து ரவா வந்து ஏற்கனவே ரோஸ்டடு போட்டிருக்கு. பார்ப்போம். இதை வந்து நம்ம போட்டவுடனே கட்டி ஆயிரும். கைவிடாமல் கிண்டணும். ஒரு கையால் போட்டுக்கிட்டே கிண்டணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈஸியாக காலையில் டிஃபனுக்கு செய்யலாம். இப்போ நான் நைட்டுக்கு தான் செஞ்சிகிட்ருக்கேன். டெய்லி இட்லி தோசை போர் அடித்து போச்சு, அதனால் ரவா கிச்சடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், காய்கறி வெந்தவுடனே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி, பச்சை மிளகாய் சட்னி வச்சுக்கலாம், இல்லாட்டி கார சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே காணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய் வெங்காயம் எல்லாம் நல்லா கொதிச்சாச்சு, வெந்தாச்சு. ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ரவாயை, ரோஸ்டட் ரவையை நம்ம போடுறோம். இது வந்து நம்ம ஒரு கையால் போட்டு நல்லா கிண்டணும். கட்டி பிடிச்சிடும் டக்கு டக்குன்னு. இப்போ வீடியோ எடுக்க முடியலங்கிறதுனால தான் ஒரு கையால் போடுறோம், எடுக்கிறதுனால. அப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கு தான் குறைச்சி வச்சுருக்கேன் அடுப்பு. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிறோம். கொஞ்சம் கிண்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கணும். இப்போ கடைசியில் நம்ம தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதை போட்டு நல்லா கிண்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிர்ந்து வந்துட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கையில் கரண்டியை பிடிச்சிட்டு ஒரு கையில் ரவையை போட்டு டக்கு டக்குன்னு கிண்டிடுங்க. அப்போ தான் கட்டி படாமல் இருக்கும். இது நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டினால ஓரளவு கட்டி வரல. அப்படி ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் கிண்டினோன்னா கரெக்டாக இருக்கும். சுவையான ரவா கிச்சடி ரெடி. இதுக்கு நம்ம எல்லா காயுமே போட்டுக்கலாம். எல்லா காயினா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். வீடியோ கிளியராக இருக்கா தெரில, நைட் எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் பத்தலை, ஜன்னல் மறைக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ கிண்டிங்க. இது வந்து ஒரு அவசரத்துக்கு உப்புமா கிண்டிக்கலாம். காலையில் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.